எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இப்போ 3 பேருமே 3 விதமான பதில் சொன்னாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் யாருடைய சத்தத்தையும் கேட்கல, நான் நேராக என்னுடைய சுய நினைவுகளோடு எனக்கு என்ன சரிப்பட்டுன்றோ அதன்படி நான் போனேன். அடுத்தவங்க என்ன சொன்னாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க இல்லை. அடுத்தவங்க என்ன சொன்னாங்க, சுற்றி விட்டதுனால எனக்கு ஆமாம் எந்த பக்கம் போகணும்னு தெரியல. சரி, ஆகாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் நடந்தது. ஆகார் என்பவர் யார்? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். யார்? எகிப்திய அடிமை பெண், அதன் பிறகு சாராயுடைய பணிப்பெண். சரிங்களா? எகிப்திய அடிமை பெண், சாராவுடைய பணிப்பெண். இந்த நிகழ்வு எல்லாருக்குமே நன்கு பரிச்சயமான ஒரு நிகழ்வு. இதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் பல முறை நம்ம படித்து தியானிச்சிருக்கோம். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? சாராய் பிள்ளை இல்லை என்று சொல்ல, இங்கே ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்து விட்டார் என்று கடவுள் மீது என்ன பண்ணுறாங்க, பழி போடுற மாதிரி ஒரு பதிவு. எடுத்து வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் வசனம் 2. அப்போ 16 அந்த பிரிவு வாசிங்க, 21 இந்த பிரிவு வாசிங்க. மற்ற கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கர்த்தர் என்னுடைய கர்ப்பத்தை அடைத்து விட்டார். பழி அவர் மேலே போட்டாச்சு. இது எப்போ நடக்குது? 16வது அதிகாரத்தில். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? 12வது அதிகாரத்தில் ஆசீர்வாதம் சராரா இல்லையா? தராரு தானே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். 15வது அதிகாரத்தில் உறுதிப்படுத்துகிறாரா இல்லையா? 15 அதிகாரம் இல்லையா? பயப்படாதே. ஆமாங்க, குறிப்பா 5வது வசனம், வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் அதில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணிப்பார். உன் சந்ததியார், உன் தலைமுறையினர் இவற்றை போல இருப்பார்கள் இல்லையா? உறுதிப்படுத்துகிறார், உடன்படிக்கை செய்கிறார். ஆனால் இங்கே நடக்கிற காட்சி என்ன? 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்னுடைய கர்ப்பத்தை அடைத்து போட்டார். சாராய் பண்ணுற முதல் தவறு. நம்ம இதுலேருந்தே ஆரம்பிப்போம். 2வது அங்கே நடக்கிற காரியம் என்னன்னா, நீர் என் பணி பெண்ணிடம் போங்க, ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளையை பெற்று தரக்கூடும். ஒன்று, கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை, அவநம்பிக்கை. 2வது, துரிதமான ஒரு முடிவு, சுயமாய் எடுக்கிற ஒரு முடிவு. என்ன முடிவு? கடவுள் உன் வழியாய்தான், உன் மரபினரைத்தான், உன் சந்ததியாரைத்தான், உன் தலைமுறையை தான் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல, கடற்கரையில் உள்ள மணலத்தனை போல உருவாக்குவேன்னு சொன்னவர், அதன் நம்பிக்கை இல்லாமல் இவள் என்ன பண்ணுறாங்க? துரிதமான சுயமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எல்லாம் இப்போ இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை தானே நம்ம எதிர்பார்க்குறோம். முன்னெல்லாம் பிளட் டெஸ்ட் கொடுத்தோம்னா 3 நாள் 4 நாள் காத்திருப்போம். இப்போ உடனே பிளட் டெஸ்ட் பண்ணி உடனே ரிசல்ட்டு, உடனே ட்ரீட்மெண்ட், இம்மீடியட் ட்ரீட்மெண்ட். காத்திருக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறதே கிடையாது. எதையுமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் கேட்குறோம். இவளால் காத்திருக்க முடியல. 25 வருஷம் தள்ளி போகுது. சும்மா இல்லை. என்ன நடக்கு இங்க? ஆபிரகாம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின், இந்த டயலாக் முடிஞ்சு எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண்ணுக்கு ஆகாரை தம் கணவருக்கு என்ன பண்றாரு? அப்புறம்தான் மனைவியாக கொடுக்கிறார். அவ்வளோ கால இடைவெளி. அவர் ஆகாருடன் என்ன பண்றார்? ஆகார் கருவு விடுகிறாள். தன் தலைவி அவள் ஏளனமாய், ஏன்னாக்கா வாரிசு
வாரிசுக்கு உரிமையாளவளாக நான் இப்போ இருக்கேன் இல்லையா? எதுக்கு ஏளனமாக பார்க்கணும்? ஏன்னா வாரிசு என்பது என் வழியாக பிறக்க போகிறது. அப்போ கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதமானது என் வழியாக கிடைக்க போகிறது. நீ காத்திருக்கல, என்ன கொடுத்துட்ட. இப்போ அந்த ஆசீர்வாதம் என் வழியாக ஆபிரகாமுடைய சந்ததியினர் அப்படின்ற ஒரு பெயரில் வரப்போகுது. அப்போது அவள் ஏளனமாய் பார்க்குறாள். ஏளனமாய் பார்க்குற பொழுது சாரா என்ன பண்ணுறாங்க, எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உண்மையில் இருக்கட்டும், நீ தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு உமக்கும் எனக்கும் நீதி வழங்கும் என்று சொல்லி கேட்கிறாள். உமக்காக நான் பணிப்பெண்ணை கொடுத்தேன், அடிமையானவ. நான் நில்லுனா நிற்கணும், நான் உட்காருனா உட்காரணும், எள்ளுனா எண்ணெயாக இருக்கணும். மறு பேச்சு, அதுவும் சர்வெண்ட்ன்றதை விட ஸ்லேவ்ன்றது ரொம்ப லோவர் கேட்டகரி. டை டூ ஆர் டை அந்த கான்செப்டை தான் இல்லை. அப்படி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணு எனக்கு இணையாக உனக்கு துணையாக கொடுத்தவள் இப்பொழுது என்னை ஏளனமாக பார்க்குற. இது ஒரு நீதி வழங்க, எனக்கு உனக்கும் எனக்கு இது நீதியாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னு கேட்குற பொழுது நடக்கிற காட்சி என்ன? உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ். ஆபிரகாமுடைய எண்ணம் என்னவா இருக்கு? இப்போ உன் பணிப்பெண் உன் அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிறவள். அப்போ அவர் இன்னும் அவளை தன் துணையாக மனைவியாக ஏற்றுக்கொள்ளாத மனநிலை தான் இங்கே சித்தரிக்கிறது இந்த வரிகள் வழியாக. இப்போ நம்ம படிக்கிற வரிகள் வழியாக உன் பணிப்பெண் உன் அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிறாள் இல்லையா? உனக்கு நல்லதாகப்படுவது எதுவோ அதை நீ செய். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் என்ன பண்ணுறார்? சாராயிடம் தப்பி ஓடுகிறார். இப்போ அதிகாரம் திரும்ப சாரா கிட்ட தான் இருக்கு. நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். அது நல்லது நினைக்கிறேன்னா நல்லது செய், கெட்டது நினைக்கிறியா கெட்டது செய். ஆனால் அவள் கெடுதலை தான் நினைக்கிறா. ஏன் இன்னும் கொடுமைப்படுத்துகிறா. கர்ப்பிணியாக இருக்கிற பெண்களை பார்த்தா கல்லும் கரையும் சொல்லுவாங்க. இவளுக்கு கரையில். யாருக்கு? சாராளுக்கு கரையில். கொடுமைப்படுத்துகிறாள், துன்புறுத்துகிறாள். அப்போது அவள் படுத்தின கொடுமை இவளால் தாங்க முடியாமல் ஓடி வருகிறாள். இங்கே தான் கடவுளுடைய இடைப்பாடு நடைபெறுகிறது. ஒரு புறம் சாராயுடைய அவநம்பிக்கை, துரிதமான முடிவு, சுயத்தை சார்ந்த முடிவுகள். அந்த மரபு என்பது அடிமை பெண்ணுக்கு போகிற பொழுது அது நிமித்தம் அந்த அடிமை பெண்ணை துயரத்திற்கு வழிநடத்துகிற ஒரு அதிகாரம், இவைகளெல்லாம் கையாளுகிற சாராய் இப்பொழுது அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துகிற நிமித்தம் அந்த பெண் இல்லத்தை விட்டு வெளியேறுகிறார். அந்த பகுதியை மட்டும் வாசிக்கலாமா? 7வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் வனாந்திரத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு மைக்கில் வாசிக்கிறீங்களா இல்லையாண்ணா? இப்போ அந்த நீரூற்று அண்டையில், வனாந்திரத்தில் இருக்கிற நீரூற்று அண்டையில் ஆகாரை கண்ட பொழுது அவள் கருவுற்றவளாக இருக்கிறாள். அப்போ நீ எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கடவுளுடைய ஆவியானவர் கேட்கிறார், தூதனானவர் கேட்கிறார். அப்போ அவள் சொல்கிற பதில் என்ன? சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். நான் என் ஆச்சாரியாகிய சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய தூதர் இலைப்பட்டு சொல்கிற காரியம் என்ன? நீ உன் ஆச்சாரியரிடத்துல திரும்பி போ, அவளுக்கு நீ அடங்கியிரு. Go back and abide with her. அவளுக்கு நீ என்ன பண்ணு? பணிந்து நட. உன்னுடைய நோக்கம் இங்கே, நீ அடிமை பெண்ணாக நீ கொண்டு வரப்பட்டவள். அந்த இல்லத்திலே உன்னுடைய நோக்கம் என்பது, உனக்காக வைத்திருக்க திட்டம் என்பது நிறைவு பெறவில்லை. உன் ஆச்சாரிய இடத்துல நீ திரும்பி போ.
அடிமை பெண்ணுக்கே அப்படி ஒரு ஆர்டர் அங்க கொடுக்கிறார் கடவுள். அங்கே நீ பணிந்திரு. ஏனென்றால் நீ அடிமை பெண்ணாக இருந்தாலும் ஆபிரகாமுடைய குடும்பத்திலே உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்பது நிறைவேறவில்லை. அது மட்டும் நீ என்ன பண்ணு, அடங்கிரு. இவள் செய்த ஒரே ஒரு காரியம், கீழ்ப்படிந்தாள். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தாள். திரும்பி போகிறாங்க பாருங்க, திரும்பி போறாங்க. பிள்ளை பெறுகிறாள். பிள்ளை பெறுகிற பிறகுதான் சாராளும் கருவுறுகிறாள். அவளுக்கு பிள்ளை பிறந்த பிறகு இந்த பிள்ளை வளர்ந்த பிள்ளையா இருக்கிறான். இந்த பிள்ளையை பார்த்து, இந்த பிள்ளை அந்த குழந்தையை பார்த்து பால் கொடுக்கறத பார்த்து கிண்டல் அடிக்க போய் என்ன ஆகுது, அங்கே தான் ரியல் கான்ஃப்ளிக்டே உருவாகுது. ஒரு சந்ததியை கொடுத்துடுறார், ஆசீர்வதிச்சுறார். கீழ்ப்படிந்தது நிமித்தம், மீண்டும் திரும்பி போனது நிமித்தம், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் செயல்பட்டது நிமித்தம் அவளுடைய கருவிலிருந்து உருவாகிற குழந்தையானது ஒரு சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த சந்ததி எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறது தெரியுமா? இங்கே பார்க்கலாம். நீ பணிந்து நட. பின்பு ஆண்டவரின் தூதன் அவளிடம், உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதன் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றிருப்பாய், இஸ்மாயில் என்று பெயரிடுவாய். உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார். உன்னுடைய துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார். ஆனால் அவன் எப்படி வளருவானா? துஷ்ட மனுஷனாயிருப்பான், காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லாரையும் அவன் எதிர்ப்பான். எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள். தம் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான். இன்றளவும் அப்படியாக இருக்கிறது. எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள், எல்லாருக்கும் அவன் எதிரியாவான் இல்லையா? தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான். அவள் திட்டம் அங்கே நிறைவேறத்துக்கு முன்பதாகவே அவள் ஓடி வந்தது தான் அங்கே தவறு. வயிற்றில் ஒரு மரபு வரும், அந்த பிள்ளை எப்படியாக இருக்கும் என்று சொன்ன இதே கடவுள் இவள் கீழ்ப்படிந்து போனது நிமித்தம் அடுத்த முறை ஆபிராமே அவளுக்கு உண்டான உணவு தண்ணீர் எல்லாம் கொடுத்து அனுப்புகிற பொழுது அங்கே மாற்றப்படுது பாருங்க. கடவுள் மனமிறங்க கடவுளை, நம்முடைய கடவுள் மன இரக்கம் உள்ள கடவுளுங்க. அந்த மன இரக்கம்ன்றது அன்பிலும் மட்டுமல்ல, துயரத்திலும். ஹல்லேலூயா. உன் பிள்ளை பிறக்கும், காட்டு கழுத போல இருப்பான், எல்லாருக்கும் எதிரியா ஆவான், தன் உறவுக்கே அவன் என்ன பண்ணுவான், எதிரியா நிற்பான் அப்படின்னு சொன்ன கடவுள் இங்கே 21ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்றார் தெரியுமா? வாசிக்கலாமா? திருப்புங்க பாப்போம். 21ஆம் அதிகாரம் எந்த பகுதி? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமாங்க, பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, என்ன சொல்ற? தொடர்ந்து வாசிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். ஆமாம், இப்பொழுது தேவன் பிள்ளையோடு இருக்கிற தேவன். முன்பு நீரூற்றண்டையில் இருந்த பெண் இங்கே அருகில் இருக்கிற நீரூற்றை கூட காண முடியாதவளாக இருந்திருக்கிறார் இல்லை? முன்னே நீரூற்றண்டையில் நின்ற பெண் இப்பொழுது அருகில் இருக்கிற நீரூற்றை கூட காண முடியாமல் துன்பத்திலும் துயரத்திலும் இல்லை நிற்கிறதை பொழுது அவர் கண்கள் திறக்கிற பொழுது அங்கே நீரூற்று இருக்கிறதை காண்கிறாள். இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த பிள்ளையோடு கூட தேவன் இருந்தார். குழந்தை சாகுறதை நான் சகிக்க மாட்டேன் என்று கூக்குரலிட்ட பொழுது வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, உனக்கு நிகழ்ந்தது என்ன? பயப்படாதே. முன்னே நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் என்று கேட்டவர் இப்பொழுது என்ன சொல்கிறார்? ஆகாரே, உனக்கு அஞ்சாதே, பயப்படாதே, நீ பயப்படாதே.
அந்த பிள்ளை வளரும் மட்டும் ஆகாரை சாராவுடையே வைத்திருக்கிறார். அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அவர்கள் முறையாக ஆபிரகாம் அனுப்பி வைக்கிறார். அவளுக்கு உண்டான ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் பிள்ளை தண்ணீர் இல்லாமல் சாகிற பொழுது, ஆகாரே என்ன நடக்கிறது, இல்லை என்ன நிகழ்ந்தது, பயப்படாதே, ஏனெனில் கிடைத்திருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை நான் கேட்டேன். உன் பையனுடைய அழுகுரலை நான் கேட்டேன். நீ எழுந்து அந்த பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்து கொள்ளு, ஏனெனில் அவனிடத்திலிருந்து பெரிய ஜாதி ஒன்று தோன்ற செய்வேன். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்து விட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று நீரை நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுள் அந்த பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடிந்தான். அம்பு எய்வதில் அவன் வல்லவனானான். முன்பு காட்டுக்கழுதியாய் வளர்வான் என்று சொன்னவர் இப்பொழுது அதே பிள்ளையோடே கடவுள் இருந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த 2 பகுதிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், குடும்ப வாழ்க்கையிலே குடும்ப தலைவிகளாக கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கே நாம் ஆமேன்னு சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் வீட்டை கட்டாராக்கில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். நான் துவக்கத்திலே சொன்னேன், 2 பேர் தான் வீட்டை கட்டுகிறவர்கள் வேதாகமத்தின் அடிப்படையில். ஒருவர் கர்த்தர் கடவுள், மற்றொருவர் புத்தியுள்ள பெண். உங்கள் வீட்டை எப்படியாக நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? பல வேளைகளில் சுயத்திற்கு இடம் கொடுத்து கடவுள் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தவறு விடுகிறவர்களாக இருக்கிறோம். துரிதமான முடிவுகளுக்கு நாம் இடம் கொடுத்து விரும்பினது வரும் வரை காத்திருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக இல்லாமல் கடந்து போகிறோம். துரித முடிவுகள். கடவுளுடைய சித்தம், கடவுள் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், அவர் சொன்னது நிறைவேற மட்டும் அது வெறுமையாக திரும்பி போகாதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னை இந்த குடும்பத்தில் கொண்டு வந்திருக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருக்கிறார். நான் அழுது கொண்டே இருக்கும்படியாக அல்ல, நான் புலம்பிக் கொண்டே இருக்கும்படியாக அல்ல, நான் எப்பொழுதும் துக்கமுகத்துடனும் புலம்பலுடனும் துயரத்துடனும் சபித்தலுடனும் நிந்தையுடனும் இருக்கும்படியாக அல்ல. இப்ப நான் சொன்னது திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். நான் எப்பொழுதும் துக்கமுகத்துடனும் துயரத்துடனும் புலம்பலுடனும் அழுகையுடனும் நிந்தையுடனும் அவமானத்துடனும் இருப்பதற்காக அல்ல. Change yourself. இந்த எண்ணத்தை எப்பொழுதுமே உங்க மனசில் நிறுத்தி வைங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம அப்படி இல்லையே. அப்படி இருந்துட்டோம்னா நம்ம இந்த உலகத்தோடு ஒத்து வாழுகிறவர்களாக இருக்கிறோம், இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின வரிகள் வழியாக. உண்மைதானே? உடனே பைபிளை திருப்புவீங்க. நான் ரெஃபரன்ஸே சொல்ல மாட்டேன். என்னுடைய இன்டெலெக்சுவலியோ என்னுடைய பைபிள் நாலேஜோ காட்டுறதுக்கு நான் இங்கே வரல. நான் எப்பவுமே ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டி என்னமோ அதுதான் பேசுவேன். நான் ஐ எம் நாட் ஹியர் டு ப்ரூவ் மை பிப்ளிக்கல் நாலேஜ். திரும்ப உங்கள் உள்ளத்தில் சொல்லுங்க, ஐ எம் நாட் ஹியர் டு ஆல்வேஸ் க்ரையிங். நான் இங்கே வந்து அழுதுகிட்டே இருக்கிறதுக்காக இல்லை. சேஞ்ச் பண்ணுங்க, உங்கள் தாட்ஸை சேஞ்ச் பண்ணுங்க, உங்கள் ஆட்டிடியூட்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. அது உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல கீழ்ப்படிந்தால் கஷ்டம். எப்படி நான் திரும்ப போய் அவன் முகத்தில் பார்க்கறது? அவகிட்டேருந்து நான் தப்பி ஓடி வந்துட்டேன். என் எஜமானி திரும்பி சட்டே பண்ண முடியாது, என்னால் போய் பார்க்கவே முடியாது. என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்தினான். நான் கர்ப்பிணின்னு கூட பார்க்கல. இந்த வீட்டிலேருந்து என்னை வெளியே ஏற்றிட்டா.
நான் ஓடி வந்தேன், திரும்ப இதே வீட்டுக்கு எனக்கு போக சொல்கிறார். அங்கே சுயத்தை வெளிப்படுத்தலை, பட் ஷி ஒபைட், கீழ்ப்படிந்தாள். யாருக்கும் சொல்லாம திட்டுத்தனமா ஓடி வந்துட்டவள, நீ எங்கேருந்து வருகிறார்? வேர் ஆர் யூ? யூ ஆர் ஃப்ரம் ஸ்லேவரி. ஒரு லைஃப் வந்து ஸ்லேவரி லைஃப். நீ ஒரு சர்வன்ட் லேடி, மெய்ட். அப்படி இருக்கிற உன்னை எஜமானிக்கு இணையாக அவருடைய சந்ததியை சுமக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற, எவ்வளோ ஒரு பெரிய கிரெடிட் உனக்கு. கொஞ்ச நாட்கள், கொஞ்ச மாதங்கள் காத்திருந்தா ஒரு சந்ததிக்கு நீ அங்க தாயா இருந்திருப்ப. கொஞ்ச நாள் அந்த கொடுமையை பெற்றுக்கொள்வதற்கு யார் காரணம்? நீ தான். ஏளனமா பார்த்த உன் எஜமானிய ஏளனம் பார்த்தது சரியா? சொல்லுங்க பார்ப்போம். வரம் கொடுத்தவன் கையிலேயே தலையில கையை வைக்கிறது, ஏற்றி விட்ட ஏனியே எட்டி உதைக்கிறது. இன்னைக்கு நிறைய நடக்குது, நமக்கும் நடக்குது தான். அதுக்காக நம்முடைய தன்மையை நாம அவங்களுக்கு இணையா மாத்திக்க முடியுமா? மாற்றிக்க முடியுமா? ஏற்றி விட்ட ஏனி எட்டி உதைக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நம்முடைய தன்மை ஏற்றி விடுற தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நாம் மாற்றிக்கணுமா? சாரா மாற்றிக்கிட்டா, அவள் லெவலுக்கு இறங்கிட்டா. ஒரு எஜமானின்ற ஒரு அந்தஸ்துல இருந்து ஆகாருடைய நிலைமைக்கு என்ன பண்ணிட்டா? அவன் நம்பிக்கையில், அவிசுவாசத்தில் இறங்கிட்டான். அவளுக்கும் தான் கடவுள் அங்கே டீச் பண்ணுறாரு. 25 வருஷம் கழிச்சு தான் கருவுறுகிறத பார்க்குறோம் நாம். 75 பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் 100 தான் என்ன பண்ணுறாங்க? அனுபவமாக பெற்றுக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? நோ யோர் செல்ஃப். உன்னை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ கொண்டு வரப்பட்டிருக்க, நீ வைக்கப்பட்டிருக்க இல்லம் என்பது ஒரு ஆசீர்வாதமான இன்ஸ்டிடியூட்டட் பை காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருமணம் என்பது என்னது? கடவுளுடைய தூய நியமனம். கடவுளுடைய தூய நியமனம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்துக்கணும். அழகா கட்டி எழுப்புங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. அது எதிர்மறையான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்தாலும் அங்கே உங்களுடைய தன்மையை, உங்களுடைய நற்பண்புகளை, உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை ஒரு பொழுதும் விட்டு விடாதீர்கள். எதிர்மறைகள், எதிர்ப்புகள், நிந்தைகள், அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள் தான். மேன் மக்கள். ஆமேன். எதிர்மறையாக செயல்படுறோடு நாம் இணைச்சிக்கிட்டோம்னா அப்படி நம்ம தன்மையை நாம் என்ன பண்ணிடுவோம்? உண்மைதானே அது? let them do all the nonsense, but we are not like that. I am not like that. இது வந்து prestige, ஈகோ இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த சாயத்தெல்லாம் அதுக்கு பூச வேண்டாம். நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளின் தன்மைகளை மட்டுமே நான் வெளிப்படுத்துகிறவளாக இருக்கிறேன். என் குடும்பம் கடவுளுடைய குடும்பம். அங்கே கடவுளுடைய தகவல்கள் தான், செயல்பாடுகள் தான் அங்கே நிரம்பி இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள். என் கணவர் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பரிசு. ஒருவேளை மனசில் எங்கள் வீட்டிலலாம் இப்படி இல்லை ஐரம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா, we are here to pray for you. ஏனென்றால் நம்முடைய கடவுள் நம்மை அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்கிறவர். அவர் சாதாரண கடவுள் இல்லை. He cares for you. அவர் உங்களை கரிசனையோடு விசாரிக்கிறவர், உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும், ஆமாங்க, அதுக்கு மேல் என்னங்க பெரிய காரியம் உங்களுக்கு தேவை? அதுக்கு மேல வேற என்ன பெரிய காரியம் தேவை? அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால், அவர் என்னை கண்ணோக்கி பார்த்தபடியினால், என்னை காண்கிற தேவன் என்று கடவுளுக்கே பெயரிட்டவள் இந்த ஆகார். ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவன்,
என்னை விசாரிக்கிற தேவன் என் கண்ணீரை கண்டார், என் அங்கலாய்ப்பை கண்டார். அப்படிப்பட்ட கடவுளுங்க என்னுடைய கடவுள். இன்று மாபெரும் கூட்டத்தாராய் இந்த இஸ்மாவேல் சந்ததியார் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், கடவுளுடைய சித்தத்தை உணர்கிற குடும்ப தலைவிகளாக நாம் இருக்க வேண்டும். அப்போ தாவீதினுடைய ஒரு வரி நான் நினைவுக்கூற விரும்புகிறேன். உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்ற ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். எனது உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். என் குடும்பத்தின் காரியங்களை புரிந்து கொள்வதற்கும், என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை புரிந்து கொள்வதற்கும், என் குடும்பத்தில் உள்ள நபர்களின் உள்ளங்களை புரிந்து கொள்வதற்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அந்த உணர்வுள்ள இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். பொதுவாக ஒரு பிரச்சனையை தீர்வு காணணும்னா அதனுடைய துவக்க புள்ளியில் நாம் திரும்பி போய் நிற்கணும். இங்கே டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக். There are 5 types of questions. என்னென்ன சொல்லுங்கம்மா? W's and H's. Why? What? சொல்லுங்கம்மா. Why? What? Where? When? Whom? Who or whom? இல்லையா? And how? 5 W's and 1 H. உங்க வீட்டில் நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை இப்போ மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு எப்படி தான் தீர்வு காண்றதுனே தெரியலன்ற பிரச்சனையே. எதனால், எப்படி, எங்கே, எப்பொழுது, யாரால். இந்த 5 ஃபிங்கர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால், எப்படி, எங்கே, எப்பொழுது, யாரால். நீங்களே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஹவ், எப்படி தீர்வு காண்பது. அது ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உள்ள பர்சனல் இன்டிமேசி இஷ்யூஸாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கின்ற காரியங்களாக இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடி, அல்லது பணி செய்கிற இடத்துல, நீங்கள் வாழுகின்ற இடத்துல என்ன ஒரு இஷ்யூ வந்தாலும் புத்திசாலித்தனமாக இதை நீங்கள் கையாண்டாவே போதும், வீட்டில் அமைதி நிலவிடும். யாரால்? நிச்சயமாக உங்களாலேயோ உங்கள் கணவராலேயோ பிரச்சனையே கிடையாது. போகிற போக்கில் யாருன்னா கோத்தி விட்டுறது. இந்த ஊசிக்கு 2 தன்மைகள் உண்டு. ஒன்று கோத்து விடுறது, குத்துறது. கரெக்டாக உறவுகளுக்கும் தான். அதுக்காக உறவுகள் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அவங்க இருக்கிறது நமக்கு நல்லது. அவங்க இல்லாமல் நம்முடைய வாழ்வு நிலையே சார்பு வாழ்வு நிலை தான் இல்லையா? ஒருவர் நம்ம சார்ந்து தான் வாழணும். அதெல்லாம் தேவையில்லை. தீர்வு கண்டிங்களா? யாருன்னா யாரால? எப்படி வந்துச்சு? எதுக்காக வந்தது? இதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன் இல்லை? அது நிதி பற்றாக்குறையாக இருக்கட்டும், கடன் தொல்லையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும்
இந்த 5 கேள்விகளுக்கு நீங்கள் ஈஸியாக பதில் செய்ய முடியும். பொருளாதாரத்தை நீங்கள் சரி செய்ய முடியும். பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, வசதின்றது தானாக வராது. நான் எல்லாத்தையும் இதில் அடைக்கிறேன், இந்த பைபிள் ஸ்டடியிலேயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்து நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. யாரையும் நீங்கள் இப்படி உட்கார விட மாட்டேன் நான். இப்போது வட்டம், சட்டம், திட்டம், இது 3 இருந்தால் தான் வசதின்றது ஒன்று வரும். ஆமாதானே? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். சரிதானே? வந்துடுச்சு பாருங்க தானா. குடும்ப தலைவிகளாக இருக்கிற நாம் கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படுகின்றவர்களாய், அவர் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற மட்டும் நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாய், அவருடைய சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்க வேண்டும். அதே சமயம் நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை இந்த ஆரகாரை போல சாராளை போல கையாளாமல் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நாம் கையாள முயற்சி செய்வோம். பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். உட்கார்ந்து பேசுங்க, சற்று நேரம் கொடுங்க. இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அதுக்கு ஒரு நேரம் ரெஸ்ட்டு கொடுங்க. படுக்கையில் கடைசி நேரத்தில் கூட அதை வச்சுட்டு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் போல். நிறைய பேர் சிரிக்கிறீங்க. அதுக்கு நேரம் இருக்கா? நாமளே இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி? தேவதூதனெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்க நீரூற்றை காட்ட மாட்டாங்க. உட்கார்ந்து யோசிங்க, இதை எப்படி சரி செய்கிறது. அதை விட்டுட்டு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணோம்னா அது நெகட்டிவிட்டி நம்முடைய ஃபேமிலி லைஃபே ஸ்பாயில் பண்ணிடும். கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கோவம் எதுக்காக வருதுன்னு முதல்ல யோசிக்கணும். ஸ்டெல்லாமா இந்த கோவப்பட்டுக்கோ அப்படின்னு யாரும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க ஸ்பூனில். எனக்கு பிடிக்காத நீ செய்கிற, அது எனக்கு கோவம் வருது. எனக்கு பிடிக்காத நீங்கள் பேசுகிறீங்க, அது எனக்கு கோவம் வருது. இல்லை, நான் விரும்பாததை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதையே செஞ்சிட்ருக்கீங்க, அதையே சொல்கிறீங்க, அது எனக்கு கோவம் வருது, இரிட்டேட் ஆகுது. இப்போ யாருன்னா எடுத்துகிட்டு வந்து இருந்தாம்மா கோவம் ஒரு அல்வா கணக்கில் சாப்பிடுமான்னு கொடுக்குறாங்களா? இல்லை. இப்போ கோவம்ன்றது நமக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு. எனக்கு பிடிக்காது செய்கிறதுனால எனக்கு கோவம் வருது. ஆனால் பாதிக்கப்படுறது யார்? முதல்ல நாம தான். அதன் பிறகு குடும்ப அமைதி, நம்முடைய பிள்ளைங்க, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற உறவு. அதிகபட்சமாக கோவம் தான் என்ன பண்ணுவீங்க? கத்துவோம். பத்தியா? உண்மைதான். இன்னும் அவங்க மட்டும்தான் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க எல்லாம். கத்துவோம், அப்புறமா அழுவோம், இல்லைன்னா நல்லா சாப்பிட்டு தூங்குவோம், இல்லைன்னா பேக் எடுத்துக்கின்னு கடைக்கு போவோம். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றது, எப்போ உங்கள் கண்ணில் இருக்கிற தண்ணி கண்ணத்துக்கும் கண்ணுக்கும் நடுவில் நிறுத்துறீங்க பற்றியா, அவ்வளோ மன பக்குவம் இருக்குல்ல. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? எல்லாருக்குமே இருக்குது, ரைட்? அவ்வளோ மனப்பக்குவம் இருக்கா? அவ்வளோ மன திடம் இருக்குதானே? இருக்குதானே? நிறுத்துறீங்கல்ல. அப்போ ஏன் கோவப்பட்டு எல்லாத்தையும் அந்த சூழ்நிலையே மாறிப்போதே?
அன்னைக்கு இரவே மறைஞ்சிடணும். இல்லைன்னா இரவில் இருக்க பட்சியானது என்ன பண்ணிடுமா, போய் கடவுளிடத்துல சொல்லிவிடுமா. அன்னைக்கே மறந்துடுங்க, அந்த கோபத்தை விட்டுடுங்க. 3 நாள் பேசுதில்ல, 4 நாள் பேசுதில்ல. அது என்னாகும், அழகா சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று, எவளை விழுங்கலாமோ என்று, இப்படி கூட சொல்லிக்கலாம், எவளை விழுங்கலாமோ என்று. ஐயோ, வசனம் நல்லா தெரியுது. அப்புறம் இன்னத்துக்கு அவனுக்கு முதுகு தேய்ச்சின்னு உட்கார வச்சுன்னுக்குறீங்க சத்ருவுக்கு இல்லை? அப்போ எல்லாமே உடஞ்சி போதே. தெய்வீக அன்பு, காதல் இல்லை, எல்லாம் உடஞ்சி போகுது இல்லை? எதையும் தாங்கும், எதையும் நம்பும், எதையும் சகிக்கும், வாழ்விலும் தாழ்விலும். உண்மைதானே? எல்லாமே உடஞ்சி போகுது தானே? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ யோசிங்க. இந்த பெண் மீண்டும் நாச்சாரத்தில் போன்னு சொல்கிறப்போ எந்த ஒரு எதிர்மறை செயலும் இல்லாமல் மீண்டும் சென்றாள். மீண்டும் சென்றாள். அங்கே நிச்சயமாக எனக்கு மரியாதை கிடைக்காது, நிச்சயமாக என்னுடைய நாச்சார் என்னை கொடுமைப்படுத்துவா, இன்னும் கேவலமாக பேசுவா, விட்டுட்டு போனியடி ஏண்டி வந்தன்னு கூட கேட்பா, 2 வாய் சாப்பாடு கொடுத்த இடத்துல பழைய சோறு விற்பா. எதனா நடந்திருக்கும். வாமா அப்படின்னு நல்லா கூப்பிட்டுருக்க மாட்டா நிச்சயமா. ஒரு இமேஜினேஷன் தான். என்னமோ அப்படி ரோஷமா வெளியில போனேன், பெருசா சாதிச்சுற மாதிரி வெளியில போனேன், ஏன் திரும்பி வந்த அப்படின்னு கூட கேட்டிருப்பா. அப்படி கடன் கூட சொல்லியிருந்திருப்பா. முன்ன கொடுத்த தட்டில் சாப்பாடு கொடுக்காம வேற தட்டில் கூட சாப்பாடு கொடுத்துருப்பா. But she obeyed God's word. And she proved that God is carrying me. கடவுள் என்னை சுமந்து செல்கிறார் என்று, அவர் என்னை விசாரித்து கொண்டிருக்கிறார். அழகாக உபே பண்ணா பாருங்க. அவன் காட்டு கழுதை போல வளருவான், எல்லாருக்கும் எதிரியாவான் சொன்ன அதே கடவுள், கடவுள் அந்த பையனோட இருந்தார். அவன் வில் வித்தையிலே வல்லவனானவனாய் வளர்ந்தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஒரு சேஞ்ச் ஓவர் பாருங்க. கமிட் எவ்ரிதிங் டு காட்ஸ் ஹேண்ட். எல்லாவற்றையும், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதல்ல கடவுள்கிட்ட கொடுத்துடுங்க. ஃபைண்ட் சம் டைம் டு ஸ்பெண்ட் வித் காட். கடவுளோட கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு டைம் ஒதுக்குங்க. எல்லாத்துக்குமே நேரம் இல்லை தான் உண்மையிலேயே. அண்ட் அ பர்சனல் டச் வித் யுவர் காட், யுவர் லவ்வபிள் காட், யுவர் ஃபர்ஸ்ட் லவ்வர். ஆம் ரைட்? யுவர் ஃபர்ஸ்ட் லவ்வர் அவர் தான். என் நேசர், என் ஆத்தும நேசர், எங்கெல்லாம் தேடின என்னை பிரியமே என் ரூபவதி என்று அழைத்தவர் என்னுடைய வாலிப பிரயாயத்தில். அவரோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உணர்வுள்ள ஆவியை தாரும் சுவாமி. இந்த பிரச்சனைகள், இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? முன்பு எங்கிருந்து வந்தா எங்கே போகிறாய் என்று கேட்ட அதே கடவுள் இப்பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்கிறார், விசாரிக்கிறார் பாருங்க. விசாரிக்கிறார், என்ன நடந்தது? கண்களை திறந்து பாரு, அங்கே நீரூற்றி இருக்கு, அந்த பிள்ளைக்கு தண்ணியை கூட, எழுந்து நட, நான் அவனை பெரிய சந்ததியாக மாற்றுவேன், கடவுள் அவனோட கூட இருக்கிறார், அவன் வில்விதையில் பெரியவனாவான். விசாரிக்கிறார் பாருங்க. முன்னாடி கண்டித்து திருப்பி அனுப்பின அதே கடவுள் இப்பொழுது காண்கிற கடவுளாகவும் விசாரிக்கிற கடவுளாகவும் கரிசனை உள்ள கடவுளாகவும் இங்கே காட்டப்படுகிறார். அவள் அழகாக ஒரு மாபெரும் சந்ததியாக அவன் வளர்ந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அம்மாமார்களே, நினைவுள் கொள்ளுங்கள்.
உங்களை விசாரிக்கிற கடவுள், உங்களை காண்கிற கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை நீங்கள் ஒருபொழுதும் மறக்கவே கூடாது. என்னை விசாரிக்கிற கடவுள் என் அருகில் இருக்கிறார், என்னை காண்கிற கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் ஒவ்வொரு செயலிலும் இனி நீங்கள் ஈடுபாடுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆசீர்வாதம் இங்கே கூடுகை அங்கே கூடுகைனாலும் ஓடுறதில் கிடையாதுங்க. நான் பிரசங்கத்திலே நான் சொன்னேன், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது, உங்கள் விசுவாசம் பெரியது. இங்கே அங்கன்னு ஓடாதீங்க. தயவு செய்து உங்களுக்கு ஜெபிக்கணும்னா உங்கள் வீடு தான் முதல்ல இருக்கிற இடம், நீங்கள் ஜெபிக்கிற இடம். உங்கள் சரீரம்தான் முதலாவது ஆலயம். உங்களுடைய ஆன்மீக பயிற்சி அளிக்கிற ஆலயம் இந்த ஆலயம். இங்கே வருவதிலே, உங்கள் இல்லத்திலே ஜெபிப்பதிலே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். மீண்டும் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முயற்சி செய்யுங்கள். மீண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் உங்களை காண்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.